தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு பதவியேற்ற பிறகு 3 தீர்ப்புகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்வதாக முடிவு செய்து அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். முதல்ல திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்றிட வேண்டும் என்கிற சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு மாண்பமை நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் வழங்கிய அந்த தீர்ப்புக்கு எதிராக நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய போகிறோம். தமிழக அரசு திருக்கோவில் நிர்வாகம் மூலமாக முருக பக்தர்கள் திருக்கோவில் நிர்வாகத்திற்கு தேவையான அனைத்து வருவாயும் பக்தர்கள் காணிக்கையில கிடைக்குது. கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களின் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாய், இந்த பணத்தை எடுத்து முருகனுக்கு எதிராக வழக்காடுவதற்கே கடந்த கால திராவிட மாடல் அரசு என்ன செய்ததோ அதே காரியத்தை இன்றைக்கு ஜோசப் விஜய் அரசாங்கமும் செய்ய துணிந்திருக்கிறது. இதற்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். உச்சநீதிமன்றம் நீங்க அரசு சார்பில் போங்க, திருக்கோவில் நிர்வாகத்தினுடைய வருவாயை பயன்படுத்தி அதை செய்யாதீங்க அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு வேண்டுகோள். பிற்படுத்தப்பட்டோர் பிசி சான்றிதழ் அது இஸ்லாமியர்களுக்கும் வழங்கிவிடலாம் அப்படிங்கிற ஒரு அரசு உத்தரவை திராவிட மாடல் தீய சக்தி திமுக அரசாங்கம் 2024 கொண்டு வந்தது. இஸ்லாமியரா மத மாதிரி ஒருத்தர் வந்துட்டாருன்னா அங்க ஜாதி கிடையாது, அங்க பிசி எம்பிசி எல்லாம் கிடையாது. மத அடிப்படையில வேணா நீங்க சலுகையை தனியா கேட்டு வாங்கிக்கங்க, சிறுபான்மையினர் அப்படின்னு ஏதாவது சலுகை கேட்டு வாங்கிக்கங்க. ஆனா இந்த இடஒதுக்கீட்டுல கை வைக்க கூடாது. அந்த வேலையை தீய சக்தி திமுக செய்தது. முஸ்லிம்கள் அவங்களுடைய ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்பதற்காக வெறும் ஓட்டு வங்கியா மட்டும்தான் பாக்குது திமுக. சமீபத்திலே முஸ்லீமாக மதம் மாறிய ஒருவர் இந்துவா இருந்தாரு, முஸ்லீமா மதம் மாறுறாரு, என்ன பிசி பட்டியல்ல வச்சு ஜாதி சான்றிதழ் கொடுங்கன்னு கேட்கிறாரு. நிர்வாகம் கொடுக்க மறுக்கிறது. அவர் நீதிமன்றத்துக்கு வர்றாரு. நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த தீர்ப்பை கொடுக்கிறது. முஸ்லீமாக மதம் மாறி வருகின்றவர்களை பிசி பட்டியல் ஜாதி அவர்களுக்கு கொடுக்க முடியாது, அந்த சான்றிதழ் கொடுக்க முடியாது. அவர் அந்த அரசு உத்தரவை கேட்டு சான்றிதழ் கேட்கிறாரு. அந்த உத்தரவை ரத்து செஞ்சுட்டாங்க. உடனே இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்புகள், குறிப்பாக கம்யூனிஸ்டுகள், திராவிடர் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் வேண்டுமென்றே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டிலே கை வைக்கக்கூடிய வகையிலே, அதை கெடுக்கக்கூடிய வகையிலே முஸ்லிம்களுக்கும் அந்த சான்றிதழை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முஸ்லிம் மத கோட்பாடுகளுக்கு எதிராக, இது எதுக்காக முஸ்லிம்கள் அவங்க கூட போய் நிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. உங்க மத கோட்பாடு என்ன? எல்லாரும் சமம் தானே? நீங்க எப்ப பிசி ஆனீங்க, எம்பிசி ஆனீங்க? இது திமுக காரன் உங்களை ஏமாத்துறதுக்கு, உங்க ஓட்டை வாங்குறதுக்கு போட்ட உத்தரவு. அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டிய உத்தரவு. உடனே இந்த இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்புகள், திராவிடர் கழகம் திமுகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு இன்னைக்கு அரசு செலவுல அந்த தீர்ப்புக்கு எதிராகவும் உச்சநீதிமன்றம் போகும். இது 2வது. இந்து மக்கள் கட்சி தொடுத்தது. சென்னை உயர்நீதிமன்றம் பொது இடங்களில் பலியிடுதல் கூடாது, மாடு வெட்டக்கூடாதுன்னு தீர்ப்பை தெளிவா கொடுத்திருக்கு. ஆனா அந்த தீர்ப்பை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது பக்ரீத்துக்கு எதிராக ஏதோ நாங்க தீர்ப்பு வாங்கிட்ட மாதிரி ஒரு பொய் பிரச்சாரத்தை செஞ்சு, பக்ரீத்துக்கு எதிரான தீர்ப்பு அல்ல, பக்ரீத் கொண்டாடக்கூடாதுங்கிற தீர்ப்பு அல்ல. பொது இடங்கள்ல மாடு வெட்டக்கூடாது. அன்றாடம் நம்முடைய கால்நடை செல்வங்கள் கேரள மாநிலத்துக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுகிறது, பொது இடங்களிலே வெட்டப்படுகிறது. இதை தடுப்பதுதான் இந்து மக்கள் கட்சியின் நோக்கம். பக்ரீத் பண்டிகையை தடுப்பது நம்ம நோக்கம் அல்ல. ஆனா இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்புகள், இந்த கம்யூனிஸ்டுகள், இந்த திராவிடர் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஜோசப் விஜய் அரசாங்கத்துக்கு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி, ஜவாஹிருல்லா போன்றவர்கள் சட்டசபையிலேயே அதை பேசி இன்னைக்கு இந்த தீர்ப்புக்கு எதிராகவும் அவர்கள் உச்ச நீதிமன்றம் செல்வதாக அறிவித்திருக்கிறார். இதெல்லாம் உச்ச நீதிமன்றம் போக வேண்டிய வழக்கே அல்ல. இது சட்டப்படி, நியாயப்படி, இந்திய அரசியல் சாசனப்படி வழங்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்பு. இந்த தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்துவதுதான் ஜோசப் விஜய் அவருடைய வேலை. பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய அந்த ஜாதி சான்றிதழ் அப்படிங்கறத முஸ்லிம்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது முஸ்லிம்களுக்கு கேட்க மாட்டாங்க, வேணும்னே பண்றாங்க. அதே மாதிரிதான்
நம்முடைய மதுரை உயர்நீதிமன்ற தீர்ப்பு, திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றக்கூடிய தீர்ப்பு, அதே மாதிரிதான் பொது இடங்கள்ல மாடு வெட்டக்கூடாத தீர்ப்பு. இதுக்கு ஜோசப் விஜய் அரசாங்கம் நாங்கள் அதே மு.க. ஸ்டாலின் பாணியை, அதே தீய சக்தி திராவிட மாடல் பாணியை தான் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு இதை மேல எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே இந்து மக்கள் கட்சி கேவியட் மனுக்கை தாக்கல் செய்து வச்சிருக்கிறோம். எதுக்காகன்னா அந்த மாடு வெட்டக்கூடாது அப்படிங்கிற அந்த தடை உத்தரவை நாங்க தான் வாங்கணும். இதுல இன்னொரு கொடுமை, இந்த உத்தரவை பெற்ற எங்கள் கட்சியினுடைய இளைஞரணி செயலாளரை திரு சூர்யாஜியை கைது செய்து கையிலே விலங்கு போட்டு அவருடைய தாயார் மீதும் வழக்கு பதிவு செய்து கையிலே விலங்கு போட்டதை தட்டி கேட்டதற்காக நம்முடைய இளைஞரணி தலைவர் ஓம்கார் பாலாஜி மீதும் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து இந்து மக்கள் கட்சி எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு போட்டு சூர்யாவை சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள். இது அப்பட்டமான மனித உரிமை மீறல். திரு ஜோசப் விஜய் அவர்கள் இதிலே தலையிட வேண்டும். நாங்கள் நீதிமன்ற தீர்ப்பின்படிதான் இதை செயல்படுத்துகிறோம். உடனடியாக திரு சூர்யா அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்திலே முன்வைக்கிறோம். இன்றைக்கு ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை இந்த 3 மாவட்டங்கள் சேர்ந்து வேலூர் கோட்டத்தினுடைய செயற்குழு கூட்டம் இங்கே நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே முதல் தீர்மானமாக நாங்கள் நிறைவேற்றி இருப்பது, இந்த பகுதி முழுமையாக தோல் தொழிற்சாலையால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதி. மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் லஞ்ச ஊழலிலே, திமுக ஆட்சியிலே அதிமுக ஆட்சியிலே லஞ்ச ஊழலிலே நீங்க ஒருத்தர் வீட்டுல சோதனை போட்டு 500 கோடி ரூபாய் எடுத்தாங்க இங்கே கடந்த காலத்துல. இப்ப லஞ்ச ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஜோசப் விஜய் அரசாங்கம் முன்னெடுக்கிறது, வரவேற்கிறோம். அதுக்கெல்லாம் முழுமையாக இந்து மக்கள் கட்சி ஒத்துழைப்பு கொடுக்கும். இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலே நடைபெற்ற அந்த ஊழலை உடனடியாக மீண்டும் விசாரித்து, ஊழல் செய்து பொதுமக்கள் பணத்தை கொள்ளையடித்து சொத்துக்களை குவித்து வைத்திருக்கின்ற அமைச்சர்கள் மட்டுமல்ல, திமுக அமைச்சர்கள் மட்டுமல்ல, அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறோம். இந்த பகுதியிலே சட்டவிரோதமாக கல் குவாரிகள், நீங்க இன்னைக்கு சோளிங்கர் மலையே பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு அங்கே குவாரிகள், அங்கே சட்டவிரோதமாக கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாருக்கும் தெரியும். உடனடியாக ஜோசப் விஜய் அரசாங்கம் இந்த கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும். பாலாற்றில் மணல் கொள்ளை, அந்த மணல் கொள்ளையில சேட்டலைட் வச்சு பார்த்து இஸ்ரோ அவங்க சொல்லிட்டாங்க, ஏறத்தாழ விஞ்ஞானபூர்வமாக இவங்க எந்த அளவுக்கு மணலை எடுத்திருக்கிறாங்க. பாலாறு பாலா போச்சு. திமுகவை சார்ந்த ஒரு பிரமுகர் துரைமுருகன் இந்த கனிம வள கொள்ளையிலே ஏறத்தாழ அந்த டெலிபோன் உரையாடல் வெளியாச்சு. 30,000 கோடி ரூபாய்க்கு மேல அவரு திருடி இருக்கிறாரு. இந்த ஊழலை எல்லாம் விசாரிக்கணும். இலவச வேட்டி சேலை வழங்குவதிலே ஊழல். இந்த ஊழல்வாதிகளை தோற்கடித்ததோடு மட்டுமல்ல, ஊழலை ஒழிப்பது மட்டுமல்ல, இந்த ஊழல்வாதிகள் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துக்களையும் பறிமுதல் செய்வதற்கு, அவர்களை ஜெயிலுக்கு அனுப்புவதற்கு ஜோசப் விஜய் அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்ற லஞ்ச ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளை இந்து மக்கள் கட்சி வரவேற்கிறது, வாழ்த்துகிறது. குறிப்பாக நம்முடைய மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள். ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நிதி ஆயோக் கமிஷன் கூட்டத்திலே சென்று கலந்து கொண்டார். அந்த கலந்து கொண்டு நாங்க தேவையில்லாம மத்திய அரசாங்கத்தை பகைச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க நிதி கேட்டாங்க, 900 கோடி ரூபாய் நிதி கேட்ட உடனே உடனடியாக நிதி ஒதுக்கப்பட்டது. செங்கோட்டையன் நன்றி சொல்லியிருக்கார். மத்திய அரசாங்கத்தோடு மோதல் போக்கை கடைபிடிக்காமல் நல்லிணக்க போக்கை கடைபிடிக்கிறார். ஆனாலும் இந்த திராவிட கட்சிகளுடைய நிர்பந்தத்திற்கு பணிந்து, திராவிட கட்சினா திராவிட மாடல் கட்சி, திமுக, விடுதலை சிறுத்தை, இவங்களுடைய நிர்பந்தத்துக்கு பணிந்து சில விஷயங்களிலே அவர் பின்வாங்குகிறார். உதாரணத்துக்கு நவோதயா மற்றும் PM ஸ்ரீ கல்விக்கூடங்களை தமிழகத்திலே அனுமதிக்க வேண்டும். ரொம்ப நல்ல திட்டங்கள். இதுக்கு போய் நீ திமுக காரனுக்கு பயந்துட்டு, இந்த திராவிடர்களுக்காரனுக்கு பயந்துட்டு, இந்த கம்யூனிஸ்ட்காரனுக்கு பயந்துட்டு, அவன் மோடி எதிர்க்கிறான், அவன் நவோதயா, தமிழ்நாட்டு ஜனங்க படிக்க கூடாது, நல்ல கல்வி கிடைக்க கூடாதுங்கிறது அவன் கொள்கை. அதனால அவன் எதிர்க்கிறான். ஜோசப் விஜய் நல்ல கல்வி கூடங்கள் அமைய வேண்டும், மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த 2 திட்டங்களையும் இங்கே கொண்டு வர வேண்டும். அதை
இன்னும் அதாவது காலாவதி ஆகி போன அந்த இருமொழி கொள்கை அப்படிதான் எங்க கொள்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேலும் மேலும் தமிழகத்தினுடைய கல்வி தரத்தை சீரழிக்க கூடாது என்கிற வேண்டுகோளை முன்வைக்கின்றோம். எல்லாம் அதிமுக இருக்கிறவன், திமுக இருக்கிறவன் எல்லாருமே இன்னைக்கு ஜோசப் விஜய் அந்த கட்சியில போய் இணைகிறாங்க. அவங்க பதவியை ரிசைன் பண்ணிட்டு போய் எம்எல்ஏ பதவி மக்கள் இப்பதான் தேர்ந்தெடுத்தாங்க. இப்ப அந்த இடத்துல எல்லாம் தேர்தல் வரும். அதுவும் நம்ம வைகோ எல்லாம் பாவம், அவர் திமுக உதயசூரியன் சின்னத்துல நின்றுட்டாரு, ஒண்ணுமே பண்ண முடியல அவர்னால. ஆனாலும் இப்ப போய் விஜய் கூட போய் சேர்ந்துக்கிட்டாரு. அந்த கூட்டணிக்கு பேர் வைக்க போறாங்களா? இன்னொரு மக்கள் நல கூட்டணியை உருவாக்குறாருன்னு நினைக்கிறேன் வைகோ. நல்ல தலைவரா இருந்தாருங்க விஜயகாந்த். அந்த விஜயகாந்த் அவர்கள் தலைமையில அவரை முதலமைச்சர் ஆக்குவேன்னு சொல்லி, நல்ல வேளை ஜோசப் விஜய் ஏற்கனவே முதலமைச்சர் ஆயிட்டார். ஆனா இப்ப வைகோ கூட போயிருக்கிறார். இந்த ஜோசப் விஜய் கட்சியில் இப்ப புதுசா சேர்ந்திருக்கிறாங்களே இவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி ஜோசப் விஜய் தமிழக வெற்றி கழகம் குறித்து என்ன விமர்சனங்களை முன்வைத்தார்கள்? இப்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய வன்னியரசு சொன்னார், RSS பெற்ற பிள்ளை யாரு? தாவேகா. ஆனா இன்னைக்கு அவருதான் அவங்க கூட இருக்கிறார். தியேட்டருக்கு அனுப்புங்கள், எங்களை சட்டசபைக்கு அனுப்புங்கள் திரும்ப பேசினாரு. இன்னைக்கு திரும்ப அங்க கூட ஒட்டிட்டு இருக்கிறார். இவங்க எல்லாம் அதே மாதிரி காங்கிரஸ்காரங்க, அவங்க மந்திரி சபையில இடம்பெற்று இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே நிச்சயமா ஜோசப் விஜய் முதுகுல குத்துவாங்க. இவங்க வரலாறு அதுதான். வைகோவா இருக்கலாம், கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கலாம், திருமாவளவன் அவர்களா விடுதலை சிறுத்தையா இருக்கலாம், இவங்க எல்லாருமே இன்னைக்கு சந்தர்ப்பவாத அரசியலை நடத்துகிறார்கள். பச்சோந்திகளாக இன்றைக்கு போய் இன்னைக்கு ஜோசப் விஜயுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு ஜோசப் விஜய் இதுல அவர் எந்த விதத்திலையும் அவர் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். விஜயகாந்த் பாதிக்கப்பட்டார். இவங்க எல்லாம் சேர்ந்து விஜய் இப்ப ஜோசப் விஜய் ஆட்சியை பாதுகாப்புன்னு போறாங்க இல்லைங்க. இதே மாதிரி கேப்டன் விஜயகாந்த நாங்க முதலமைச்சராக போனாங்க இந்த வைகோ எல்லாம். கடைசியில் என்னாச்சுங்க? ஜோசப் விஜய் தமிழக வெற்றி கழகம் இவர்களிடத்துல ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எங்களுக்கும் ஜோசப் விஜய் கருத்து வேறுபாடு இருக்கு, அது வேற. ஆனா இவங்க எல்லாமே இன்னைக்கு இந்த தமிழகத்தை இவங்க எல்லாம் ஒன்றியம்னு சொல்றவங்க, இந்தியாவை, நம்முடைய மத்திய அரசாங்கத்தினுடைய நல்ல திட்டங்களை எதிர்க்கிறவங்க. மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டில் ஒரு மின் உற்பத்தி திட்டமா, உடனே எதிர்ப்பு. கூடங்குளம் அணு உலை போராட்ட குழு. நல்ல தொழிற்சாலையா, அதை எதிர்க்கிறது. ரோடு போடணுமா, அதை எதிர்க்கிறது. துறைமுகம் வரணுமா, அதை எதிர்க்கிறது. அதான் இவங்க கொள்கை. விடுதலை சிறுத்தை கொள்கை என்ன? ஜாதி கலவரத்தை உருவாக்குவது. இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க. வைகோவோட கொள்கை என்ன? கூடங்குளத்துல மின்சாரம் தயாரிக்கக்கூடாது, துறைமுகம் வரக்கூடாது, 8 வழிச்சாலை அமைக்க கூடாது. இப்படி இருந்தா எப்படி தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில நடைபோடும்? தமிழ்நாட்டுல தொழில் துவங்குறதுக்கு யார் வருவாங்க? இவங்க எல்லாம் மிரட்டி தனியா காசு வாங்கிக்குவாங்க. அந்த தொழிலதிபர்கிட்ட மணல் கொள்ளையங்கிட்ட காசு வாங்கிக்குவாங்க. இவ்வளவு நாள் திமுக கிட்ட வாங்கி தின்றவங்க எல்லாம் திமுக சின்னத்துல நின்று ஜெயிச்சவங்க. இப்ப இவங்க எல்லாம் போய் இப்ப ஜோசப் விஜய் சொல்லி விட்டாங்க. அதனால தமிழ்நாட்டுல இந்த பச்சோந்தி அரசியல் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஜோசப் விஜய் ஒரு தூய்மையான அரசியலை கொடுக்க வேண்டும். தன்னை தூய சக்தி என்று சொல்லுகிறார், அதற்கான முயற்சிகளை செய்கிறார். மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று சொல்லாமல், ஒரு பிரிவினை மனப்போக்கில் செயல்படாமல், மத்திய அரசாங்கத்தோடு வளர்ச்சி திட்டங்களாக கைகோர்த்து கொண்டு நீங்க உங்க கொள்கையை நீங்க பேசிக்கீங்க. ஆனா நிர்வாகம் அந்த ரீதியாக மத்திய அரசாங்கத்தோடு ஒத்துழைக்க வேண்டும். தமிழகம் மேலும் மேலும் வளர வேண்டும். லஞ்ச ஊழல் ஒழிய வேண்டும். மத நல்லிணக்கம் இருக்க வேண்டும். அரங்காவர்களாக கோவிலுக்கு நியமிக்கும் பொழுது அரசியல்வாதிகளை நியமிக்க கூடாது, நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. அரசியல்வாதிகளை நியமிக்காமல் நம்முடைய திருக்கோவிலை ஆன்மீகவாதிகளிடம் அவர்களே நிரூபிக்கக்கூடிய ஒரு வாரியத்தை உருவாக்கி அதை செய்ய வேண்டும். இத்தகைய கோரிக்கைகளை நான் திரு ஜோசப் விஜய் அவர்களை வைக்கிறேன். இந்த தமிழ்நாட்டுடைய அமைதியை சீர்குலைக்கக்கூடிய வகையில திருப்பரங்குன்றம் தீப பிரச்சனையை இன்னொரு அயோத்தி பிரச்சனையா மாற்றுவதற்காக திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு குறும்படத்தை தயாரிச்சு முழுக்க முழுக்க அவதூறு, முழுக்க முழுக்க மதவெறி பிரச்சாரம், இந்துக்களுக்கு எதிரான பிரச்சாரம், தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே அதை செய்யறாங்க. அதை ஜோசப் அரசாங்கம் தடுத்திருக்கு. ஆனா அதுக்கு எதிராக இப்ப கடுமையா வேலை செய்யறாங்க கம்யூனிஸ்ட்காரர். எப்படியாவது கலவரத்தை உண்டு பண்ணணும், மத கலவரத்தை உண்டு பண்ணணும். அதான் கம்யூனிஸ்டுகள் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது கரப்பாம்பூச்சியோட திட்டம். இப்ப டெல்லியில உண்ணாவிரதம் இருக்கான் பாருங்க, கரப்பாம்பூச்சி. அந்த கரப்பாம்பூச்சி கட்சிக்கு கிடையாதான் இவங்க எல்லாம் செயல்பட்டு இருக்கிறாங்க. இப்ப மேகதாது அணை ஒரு முக்கியமான விஷயம். பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் நடத்தி இருக்கிறது.
இந்த மேகதாது அணை அங்க கட்டுறதுன்னு யார் சொல்றா? தாவேகாவோட கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தான் அங்க முதலமைச்சர். இந்த மேகதாது பிரச்சனைக்கு நரேந்திர மோடிக்கு என்ன சமாச்சாரம்? நரேந்திர மோடி ஒரு காலத்திலும் அனுமதிக்க மாட்டார். பாரதிய ஜனதா கட்சி இருந்த வரைதான் காவேரி ஆணையம் அமைக்கப்பட்டது. கர்நாடக சட்டசபையில தீர்மானம், காவேரி ஆணையத்துக்கு தீர்மானம் நிறைவேற்றியது எடியூரப்பா. கர்நாடகத்தில் வள்ளுவர் சிலையை திறந்தது எடியூரப்பா. பிஜேபி இருந்தா தான் காவிரி தண்ணி, காவிரி பிரச்சனை இதெல்லாம் நமக்கு சாதகமா இருக்கும் தமிழ்நாட்டுக்கு. காங்கிரஸ் இருந்த பொழுதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு துரோகம். கம்யூனிஸ்ட்காரன் கேரளாவில் இருந்த போதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு துரோகம். காங்கிரசும் கம்யூனிஸ்டும் உங்க கூட்டணியில் இருக்குது. நீங்க அவங்க கிட்ட கேளுங்க. ஜோசப் விஜய் அவர்களே, நீங்க சோனியா கிட்ட போய் கேளுங்க. கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் தமிழக நலன்களுக்கு விரோதமாக மேகதாதுவில் அணை கட்டுகிறார், அதை தடை செய்யுங்கள் அப்படின்னு யார்கிட்ட கேட்கணும்? சோனியா கிட்ட சொல்லணும். ஆகவே திரு ஜோசப் விஜய் காங்கிரசிடம், கட்சி மாறி வருபவர்களிடம், குறிப்பாக விடுதலை சிறுத்தையிடம், கம்யூனிஸ்டுகளிடம் இப்ப அங்க அண்ணன் வைகோ போயிருக்கிறாரு. இவங்க கிட்ட எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற அந்த வேண்டுகோளை முன்வைக்கிறேன். அந்த HRMC மினிஸ்ட்ரியில ஒரு துறை செயலாளரா ஒரு பிராமண பெண்ணை போட்டாங்கன்னு வீரமணி உடனே ஒரு மிரட்டல் விடுக்கிறார். உடனே இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த அதிகாரியை மட்டும் மாத்தினாங்க. அந்த பெண் அதிகாரி, அது ஒரு பிராமண பொண்ணு, அவங்க அந்த அதிகாரியா வந்துட்டாங்க அப்படின்னு மாத்திட்டாங்க. இப்ப வீரமணியை சந்திக்க போறாரு எங்க ஆளு அறநிலையத்துறை அமைச்சர். அவர் மாண்புமிகு அமைச்சர் அங்க வீரமணி கிட்ட போன உடனே போகும்போது கருப்பு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு, அறநிலையத்துறை அமைச்சர் ஒரு முதலமைச்சரை பார்க்க போனா, அறநிலையத்துறை அமைச்சர் இன்னொருத்தரை பார்க்க போனா அவங்க கோயில் சம்பந்தமான நினைவு சின்னங்களை கொடுக்கலாம், புரியுதுங்களா? ஆனா இவரு போய் வீரமணி கிட்ட போகும்போது கருப்பு சட்டை போட்டு போறது, இந்த நாடகம், இந்த பயம் எல்லாம் அவசியம் இல்லை. அது கண்டிக்கத்தக்கது. அதே மாதிரி அவர் விஜய் அவர்களுக்கு பரிசு கொடுக்கும் போது பூரா பைபிள் இதெல்லாம் கொடுக்கறது, மேரி படம் கொடுக்கறது. அறநிலையத்துறை வேங்க, விஜய் நேரா போறாருங்க, மூகாம்பிகை கோயிலுக்கு போய் கயிறு கட்டிக்கிறாருங்க. விஜய் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வர்றாருங்க. ஏன் அறநிலையத்துறை அமைச்சர் அப்படி எல்லாம் பண்ணணும்? அதெல்லாம் வேண்டியது இல்லை. ஆனா உண்மையில நல்ல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் அறநிலையத்துறை அமைச்சர். அறநிலையத்துறையில 2 கமிஷனர் இருந்தது, இன்னொரு கமிஷனர் கூடுதலா நியமிச்சிருக்கிறாரு. எல்லா இடங்களுக்கு போறாரு, ஆய்வு பணிகளை மேற்கொள்றாரு. என்னங்க, அறநிலையத்துறையில பல்வேறு விதமான வளர்ச்சி பணிகளை அவர் செய்ய வேண்டும். குறிப்பாக திருவண்ணாமலை அந்த கோவில்ல மாதந்தோறும் கிரிவலம் நடக்கிறது. அந்த கோயில்ல பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் அதிகப்படுத்தணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு கோரிக்கை என்னன்னா, கிரிவல பாதையில மது மாமிச கடைகள் அகற்றப்பட வேண்டும், கிரிவல பாதைகள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும். இது மாதிரி அவர் இப்பதான் செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அறநிலையத்துறையில அவர் இன்னொரு ஊழலை அம்பலப்படுத்தி இருக்காரு. சேகர்பாபு காலத்துல நடந்த ஊழல். என்ன ஊழல் அம்பலப்படுத்தி இருக்காரு? கோயில் பணத்தை எடுத்து கார் பார்க்கிங் கட்டுறது. அதுக்கு சேகர்பாபு விளக்கம் கொடுத்திருக்காரு. அது வருவாய்க்காக, கோயில் வருவாய்க்காக சொல்லியிருக்காரு. ஆனா அது ஊழல் தான். அதே மாதிரி 3000 கிலோ தங்கம் உருக்கப்பட்டிருக்கிறது. இது பத்தி எல்லாம் அறநிலையத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் அந்த ஊழலை அம்பலப்படுத்தியதை நான் வரவேற்கிறேன். அறநிலையத்துறை அமைச்சருடைய செயல்பாடுகள் போக போக நாங்க இப்போதைக்கு அறநிலையத்துறை அமைச்சருக்கு நாங்கள் ஆதரவு தான். ஆள் தூக்குற அரசியல் என்னங்க, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது அரசியல், கட்சி உடைக்கிற அரசியல், இதுல திமுக தாங்க கைதேர்ந்த கட்சி. நீங்க பாருங்க, திமுக ஆட்சியில எத்தனை பேர் மந்திரியா இருந்தாங்க? எல்லாம் ஏடிஎம்கேக்காக தான் மந்திரியா இருந்தாங்க. திமுக ஆட்சியில 11க்கும் மேற்பட்ட ஆளு யாருங்க? ஏவாவேல யாருங்க? ஏடிஎம்கே இருந்து போனவர் இல்லைங்களா? சேகர்பாபு யாருங்க? ஏடிஎம்கே இருந்து போனவர். திமுக இருக்கிற மந்திரி சபையா யாரோட மந்திரி சபையா இருந்தது? இன்னொரு கட்சியிலிருந்து விலைக்கு வாங்கி ஆளை சேர்த்தி என்னங்க, இந்த கலாச்சாரத்துக்கு வித்திட்டதே கருணாநிதி தான். ஆள் தூக்கும் அரசியல், குதிரை பேர் அரசியல் கில்லாடி. நிச்சயமாக அவங்க இந்த குதிரை பேர் அரசியல் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதுல டிவிக்கே இப்போ 50 கோடி ரூபாய், இது ஒரு முக்கியமான ஊழல் குற்றச்சாட்டு. 50 கோடி ரூபாய் டிவிக்கே எம்எல்ஏ விலைக்கு வாங்குறது, ஆளுங்கட்சி எம்எல்ஏ விலைக்கு வாங்குறதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கிறதா சொல்றாங்க. அந்த குற்றச்சாட்டின் பேர்ல நியாயமான விசாரணை நடக்கணும். இப்ப எல்லாம் கட்சி மாறி இப்ப அந்த எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்றாங்க இல்லையா? நேத்து விஜய் பாஸ்கர், அவர் MR விஜய் பாஸ்கர், இவங்க எல்லாம் கூட ரிசைன் பண்றாங்க. இவங்க ரிசைன் பண்ணா மறுபடியும் அந்த தொகுதியெல்லாம் காலியா அறிவிக்கப்படும். இப்ப தமிழ்நாட்டுல இந்த கட்சி உடைப்பது, கட்சி மாறுவது, குதிரை பேர அரசியல், கூவத்தூர் அரசியல், இதெல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையமும் முற்றுப்புள்ளி வைக்கணும், நீதிமன்றமும் முற்றுப்புள்ளி வைக்கணும்.
மத்திய அரசு இதை பார்த்துக்கிட்டே இருக்குது, கவர்னர் பார்த்துட்டே இருக்காரு. இந்த கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழே இவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். அரசியல் ஒரு தூய்மையான அரசியலா இருக்கணும். திரு ஜோசப் விஜய் அவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும்.